சார் இன்னைக்கு ஜூனியர் விகடனில் நடக்கட்டும் நடக்கட்டும் பதிவுத்துறையில் என்ன சலசலப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு சார். இந்த பதவி உயர்வுக்காக தலா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுல்ல, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் என்றால் 1 கோடி. நல்ல போஸ்டிங்குகளை வாங்குவதற்காக, நல்ல போஸ்டிங், நல்ல இடம், ஏஜ்லேயே நல்ல இடம். இப்போ செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல சரியான காசுங்க, ஏன்னா ஈஸியாக அதில் தான் வருது, நல்ல சரியான துட்டுங்க. அதனால் அங்கே போகிறதுக்கெல்லாம் 3 கோடி. 3 கோடி வாங்குறவங்க ஏன்பா டபுள் டாக்குமெண்ட் பண்ண மாட்டாங்க? 1 வருஷம் தான் இருக்க முடியும், நீ அதிகபட்சம் 2 வருஷம், 1 வருஷம் தான். 3 கோடி கொடுத்துட்டு போகிற, எப்படி எடுப்ப 1 கோடியை? இல்லை 2 கோடி எப்படி எடுப்ப? இதில் போட்டிருக்கல, இந்த முறைகேடு பணிகளை கீர்த்தி புள்ளி தரப்புக்கு ஒருங்கிணைத்து கொடுத்தார்களாம். யார் கீர்த்தி புள்ளி? பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பேர் என்ன? மூர்த்தி. அவர் தான் கீர்த்தி புள்ளி. பால அதிகாரியும் கனக அதிகாரியும் போட்டிருக்கல, அது உங்கள் 2 பேருக்கு பேர் தெரியாது. ஒருத்தர் பாலசுப்ரமணியம், நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி பேசியிருக்காங்க, அவர் ஐஸ்கிரீம்லாம் சேர்ந்துட்டு தான் அந்த டபுள் டாக்குமெண்ட் வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த கனகராஜன்றவர் இன்னொரு அதிகாரி. இது என்ன விசேஷம்னா, இவங்க தான் வசூல் பண்ணி தர்றாங்க. இந்த பாலசுப்ரமணியத்துக்கும் கனகராஜுக்கும் வேலையே வந்து மூர்த்திக்கு எல்லாத்தையும் வசூல் பண்ணி தர்றது தான். இவங்க எதனா வசூல் பண்ணி கொடுத்துட்டு இவங்களும் டிஆர் காட்டுறதுல தான் இருக்காங்க. இவங்க வசூல் பண்ணி கொடுத்துட்டு நம்மளும் ஏஜ் ஆகலான்னு பார்த்தா ப்ரொமோஷன் ஆகிற நேரத்தில் இவங்க 2 பேருக்கும் ஒரு சார்ஜை கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. அதை செஞ்சது பத்திரப்பதிவுத்துறையின் ஐஜியாக இருக்கக்கூடிய திரு தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ். அவருக்கு தெரியும் இவனுங்க ரொம்ப தப்பான ஆளுங்கன்ட்டு. இந்த பாலசுப்ரமணியம்லாம் எப்படின்னா, மந்திரி இவர் தானே வாங்கி தர்றாரு. அப்போ மந்திரி பாலசுப்ரமணியம் சொல்கிறது கேட்பாரா, அவரோட ஐஜி சொல்கிறது கேட்பாரா? அதனால் பாலசுப்ரமணியம் ஐஜியவே மிரட்டுறது, ஓகேவா? எதுலையும் தலையிடுறது இல்லை, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் ஐஜியால் சார்ஜ் கொடுக்க முடியும் தானே, கொடுக்குறதுக்கு ஐஜிக்கு அதிகாரம் இருக்குல்ல. ஒரு சார்ஜ் இஷ்யூ பண்ணி கையெழுத்து போடுன்னு கையெழுத்து வாங்கிட்டாங்க.